அவர் அதிசயங்கள் நாம் சொல்லுவோம். பரிசுத்த புயமும் ரட்சிப்பின் தேவனை என்றென்று நாம் பாடுவோம். பரிசுத்த புயமும் ரட்சிப்பின் தேவனை என்றென்று நாம் பாடுவோம். கர்த்தருக்கு புது பாட்டை நாம் பாடுவோம். அவர் அதிசயங்கள் நாம் சொல்லுவோம். கர்த்தருக்கு புது பாட்டை நாம் பாடுவோம். அவர் அதிசயங்கள் நாம் சொல்லுவோம். பூமி குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாக பாடிடுங்கள். பூமி குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாக பாடிடுங்கள். பரிசுத்த புயமும் ரட்சிப்பின் தேவனை என்றென்று நாம் பாடுவோம். பரிசுத்த புயமும் ரட்சிப்பின் தேவனை என்றென்று நாம் பாடுவோம். கர்த்தருக்கு புது பாட்டை நாம் பாடுவோம். அவரது செயல்கள் நாம் சொல்லுவோம். கர்த்தருக்கு புது பாட்டை நாம் பாடுவோம். அவரது செயல்கள் நாம் சொல்லுவோம். கர்த்தர் நம் ரட்சிப்பை பிரஸ்தாபமாக்கி நீதியை நமக்கு விளங்க செய்தாரே. கர்த்தர் நம் ரட்சிப்பை பிரஸ்தாபமாக்கி நீதியை நமக்கு விளங்க செய்தாரே. பரிசுத்த புயமும் ரட்சிப்பின் தேவனை என்றென்று நாம் பாடுவோம். பரிசுத்த புயமும் ரட்சிப்பின் தேவனை என்றென்று நாம் பாடுவோம். கர்த்தருக்கு புது பாட்டை நாம் பாடுவோம். அவரது செயல்கள் நாம் சொல்லுவோம். கர்த்தருக்கு புது பாட்டை நாம் பாடுவோம். அவரது செயல்கள் நாம் சொல்லுவோம். பரிசுத்த புயமும் ரட்சிப்பின் தேவனை என்றென்று நாம் பாடுவோம். பரிசுத்த புயமும் ரட்சிப்பின் தேவனை என்றென்று நாம் பாடுவோம். கர்த்தருக்கு புது பாட்டை நாம் பாடுவோம். அவரது செயல்கள் நாம் சொல்லுவோம். கர்த்தருக்கு புது பாட்டை நாம் பாடுவோம். அவரது செயல்கள் நாம் சொல்லுவோம். தேவனை துதித்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே நன்றி செலுத்துகிறோம். அப்பா பிதாவை இந்த நாளுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கர்த்தாவே ஒரு மனப்பட்டு கூடி வந்த கிருபை செய்தியை இந்த நாள் ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையில் தேவனுடைய நாமம் கொண்டு மகிமைப்படும்படியா ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே எங்கள் மத்தியில் அசைவடமான ஜெபிக்கிறோம். ஆண்டவரே விசேடமாக இந்த ஆராதனைகளுக்கு விரோதமாக இடம்பெறுதான எல்லா தீய சக்தியை கிரிகளை இயேசுவின் நாமத்தினால கடுத்து அப்புறப்படுத்திக் கொண்டு ஆவியானவர் ஆலயக்குள்ளாக நாங்கள் வருகிறோம். இந்த இடம் முழுக்க தேவ பிரசன்னத்தால் வைக்கணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு பிள்ளைகளின் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களும் அவர்கள் துதிக்கும் பொழுது பாடும் பொழுது வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது தேவ பிரசன்னம் கடந்து வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளும் நீக்கி பரிசுத்த ஆவியானவர் முன்செல்ல போற கை போட்டு கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வார்த்தையை கொடுக்கிறோம். ஊழியக்காரன் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அத்தாவை வழிநடத்தின சகோதரனை ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த சிறிய பிள்ளைகளை வசனங்கள் சொல்ல பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்ய போற கை போட்டு கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆராதனை உமது கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்படுத்த வழி நடத்துங்கள். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். இணைந்து சபையாக ஜெபிக்க போகிறோம். நடந்து கொண்டிருக்கிற ஆராதனைகளுக்காக உலகமையில் நடந்து கொண்டிருக்கிற ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். நடந்து முடிந்த ஆராதனைக்கு நன்றி. நடக்க போற ஆராதனைக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். இப்பொழுது கர்த்தாவே ஜெர்மன் தேசத்தில் நடக்கிற ஆராதனை ஒப்புக் கொடுக்கிறோம். மற்றும் இலங்கை தேசம் இந்தியா தேசங்கள் நடக்கிற ஆராதனை ஒப்புக் கொடுக்கிறோம். யுத்த சூழ்நிலை காரணங்களாக ஆராதிக்க முடியாமல் ஆண்டவரை அங்க கூடுகிற திருச்சபையில் ஒப்புக் கொடுக்கிறோம். போதல்மாரை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே நானும் அவர்களுடன் கூட கிரியை நடப்பிக்கணுமா நாங்கள் சொல்லிக்கிறோம். திருடாத ஜனங்களுமே ஆராதிக்கவும் ரசிக்கப்பட உதவி செய்ய ஊழியக்காரர் ஒவ்வொரு இடத்து பயன்படுத்தணுமா நான் சொல்லிக்கிறேன். உங்கள் கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்படுத்த வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் சொல்லிக்கிறோம். ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். சங்கீத வாசனை கண்டு செல்வோம். வீச்சிலே வாசிக்க போகிறோம். சங்கீதம் 100வது சங்கீதம் இன்றைய நாளில் வீச்சிலே வாசிப்பார்கள். அதுக்கு பிறகு தமிழிலே நாங்கள் படித்து கற்றுக்கு துணித்தோம். Psalm 100, ein Dankpsalm. Jubelt den Herrn zu, ihr Bewohner der Erde. Betet ihn voll Freude an, kommt zu ihm und lobt ihn mit Liedern. Erkennt, dass der Herr Gott ist. Er hat uns erschaffen und wir gehören ihm. Wir sind sein Volk, die Schafe seiner Weide.
Geht durch die Tempeltore mit Dank, tretet ein in eine Vorhöfe mit Lobgesang. Dankt ihm und lobt seinen Namen, denn der Herr ist gut, seine Gnade hört niemals auf und seine Treue gilt für immer. சிஸ்டர் அவங்க தமிழ் நாங்கள் வாசிப்போம் நூலாசிரியர்கள். ஸ்தோத்திர சங்கீதம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதிக்குள் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்களை துதியோடும் அவர் பிரகாரங்களை புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஆமென். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. கர்த்தரை துதிக்க போகிறோம். சௌரமன் தேவனை ஆராய்ந்து பாடும் பொழுது இணைந்து நான் கர்த்தரை துதிக்க போகிறோம். நன்றிகளை சொல்லி தேவனை ஸ்தோத்திரிக்க ஆரம்பிப்போம். ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனை ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆலையா நாம் இந்த மாதத்தின் ஞாயிறு ஆராதனை கலந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் மத்தியில் எழுந்தருளியிருக்கிறார். ஆகவே நாம் நன்றி சொல்லி அவரை துதித்து பாடுவோம். எங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். அவருடைய கரம் ஒன்றே எங்களை நடத்தினது, அவர் கரம் ஒன்றே எங்களை ரட்சித்தது, அவர் கரம் ஒன்றே எங்களை பாதுகாத்தது, அவர் கரம் ஒன்றே எங்களை ஆசீர்வதித்தது. இன்று இதுவரை நாங்கள் நிற்பது அவருடைய கிருபை. அவர் சில நன்மைகளை நினைத்தவருக்கு நன்றி சொல்லுவோம். அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாய் எல்சலாவை கடந்து வந்திருக்கிறார். இதோ நான் 20 கூடுமடத்தில் நான் இருக்கிறதா இருக்கேன் சொன்னவர் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் உங்களிடத்தில் வந்து நான் உங்களை ஆசிரியப்பட்டு சென்றவர் எங்கள் மத்தியில் எழுந்தள்ளி இருக்கிறார். அந்த தேவனை உள்ளத்தில் ஆழத்திலிருந்து அவரை உயர்த்த ஆரம்பிப்போம். எங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். எங்கள் அக்கிரமங்களை மன்னித்தார், நோய்களை குணமாக்கினார், பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டுக் கொண்டார், வருஷத்தை இரக்கங்களினாலும் கிருபையினாலும் முடிசூட்டினார், எங்கள் வாயை நன்மையினால் திருப்தியாக்கினார், எங்கள் வயதை கழுவுக்கோப்பான வாழுவர்கள் ஆக்கினாரே. அந்த தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்சடாய் என்று சொல்லி அவரை துதிக்க ஆரம்பிப்போம். செய்த நன்மைகளை நினைத்து பார்ப்போம். அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். இதுவரை உதவி செய்த வினேஸ்வரே, இதுவரை தேவைகளை சந்தித்த யெகோவாயீரே, சுகம் தந்த யெகோவா ராஃபா, பலம் தந்த எல்சடாய், சமானம் தந்த யெகோவா ஷாலோம், எங்களை கண்ணோக்கி பார்க்கிற எல்ரோயி, எங்களை பரிசுத்தமாக்கிற யெகோவா மெக்காதேஸ், எங்களோடு இருக்கிறவரே எல்சாய், ஜீவனுள்ள தேவனே இம்மானுவேலரே, ஏற்கடோர் மகாதேவனே, ஏற்கிப்போர் வல்லமுள்ள தேவனே, ஓரெல்லாம் சதாகாலம் உள்ளவரே, ஏலோகே இஷ்டவேலின் தேவனே, உம்மையை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் மத்தியில் இருக்கிறவரே, எனக்கொண்டொரு யாதியை ஏற்படுத்தினேன், அவர்கள் துதியை சொல்லி வருவார் என்று சொன்னவரே, அவர் வாசல்கள் துதியோடு பிரவாரங்கள் புகழ்ச்சியோடு பிரவேசிக்கின்றவரே, எங்கள் மத்தியில் இருக்கிறவரே, இயேசுவே உமக்கு நன்றி சொல்லுவோம். எல் ஷடாய், எல் ஷடாய், நீ சர்வ வல்லவரே. எல் ஷடாய், எல் ஷடாய், நீ சர்வ வல்லவரே. எல் ஷடாய், எல் ஷடாய், நீ சர்வ வல்லவரே. உம்மால் எல்லாம் ஆகும் எல் ஷடாய், உம்மால் எல்லாம் ஆகும் எல் ஷடாய். எல் ஷடாய், எல் ஷடாய், நீ சர்வ வல்லவரே. மனிதனால் ஆகாதது உம்மாலாகும், உம்மாலாகாதது ஒன்றுமில்லை. மனிதனால் ஆகாதது உம்மாலாகும், உம்மாலாகாதது ஒன்றுமில்லை. உம்மால் எல்லாம் ஆகும் எல் ஷடாய், உம்மால் எல்லாம் ஆகும் எல் ஷடாய். எல் ஷடாய், எல்
சர்வ வல்லவரே எல் ஷடாய் எல் ஷடாய் நீ சர்வ வல்லவரே அகிலம் படைத்தவர் நீதானே அகிலம் ஆண்டவர் நீதானே அகிலம் படைத்தவர் நீதானே அகிலம் ஆண்டவர் நீதானே உம்மாலெல்லாம் ஆகும் எல் ஷடாய் உம்மாலெல்லாம் ஆகும் எல் ஷடாய் எல் ஷடாய் எல் ஷடாய் நீ சர்வ வல்லவரே எல் ஷடாய் எல் ஷடாய் நீ சர்வ வல்லவரே உமது சத்தத்தால் பூமி அதிரும் உமது பிரசன்னத்தால் மலைகள் உருகும் உமது சத்தத்தால் பூமி அதிரும் உமது பிரசன்னத்தால் மலைகள் உருகும் உம்மாலெல்லாம் ஆகும் எல் ஷடாய் உம்மாலெல்லாம் ஆகும் எல் ஷடாய் எல் ஷடாய் எல் ஷடாய் நீ சர்வ வல்லவரே எல் ஷடாய் எல் ஷடாய் நீ சர்வ வல்லவரே மனிதனால் ஆகாதது உம்மாலாகும் உம்மாலாகாதது ஒன்றுமில்லை மனிதனால் ஆகாதது உம்மாலாகும் உம்மாலாகாதது ஒன்றுமில்லை உம்மாலெல்லாம் ஆகும் எல் ஷடாய் உம்மாலெல்லாம் ஆகும் எல் ஷடாய் எல் ஷடாய் எல் ஷடாய் நீ சர்வ வல்லவரே எல் ஷடாய் எல் ஷடாய் நீ சர்வ வல்லவரே எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் உம்மால் எல்லாம் ஆகும் எல் ஷடாய் உம்மால் எல்லாம் ஆகும் எல் ஷடாய் சாராளின் கற்பம் செத்ததாயிருந்தும் ஆபிரகாமுக்கு 99 வயதாயிருந்த பொழுதும் ஒரு கற்பத்திலே மகனை கொடுத்தவரே ஈசாக்கை பிறக்க வைத்தவரே வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருகச் செய்தவரே என்றும் அதிசயங்களை காண்பிக்கிறவரே அதிசயங்களை செய்கிறவரே மரியாளிடம் தேவதன் சொன்ன பொழுது எப்படி ஆகும் என்று சொன்ன பொழுது இந்த மனுஷனால் கூடாதது தேவனால் எல்லாம் ஆகும் அப்பா கர்த்தாவே பெரிய காரியங்களை செய்கிறவர் மனுஷனாலே கூடாது உம்மாலே ஆகும் நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உண்டோ என்றவரே ஸ்திரியான் கர்த்தத்தின் பிள்ளைக்கிறமால் தன் பாலனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பேன்றவரே நான் உன்னை விட்டு விலகிடவில்லை கைவிடவில்லை என்று சொன்னவரே நான் கர்த்தனுக்கு காத்திருக்க வைக்கப்பட்டு போன் 49:23 வாக்கு கொடுத்தவரே இன்று எங்களோடு கூட இருக்கிறவரே ஒருபோதும் கைவிடாதவரே ஒரு நாளும் எங்களை விட்டு விலகிடாதவரே உம்முடைய நாமம் எல் ஷடாய் சர்வ வல்லமை உள்ள தேவன் உம்மாலே ஆகாதது ஒன்றுமில்லை ஆவியானவரே உம்மை வரவேற்கிறோம் பரிசுத்த ஆவியானவரே உம்மை வரவேற்கிறோம் பெந்தெக்கோஸ்து நாளில் இறங்கின ஆவியானவரே மேல் வீட்டறையில் அக்கினிமயமான நாவலோடு இறங்கினவரே
உம்மை வரவேற்கிறோம். ஹalleluya. மேல்வீட்டிலே கூடியிருந்த பொழுது அக்கினிமயமான அவளுடைய ஆவியானவர் இறங்கினார். அவள் அந்நிய பாஷைகளை பேசினார்கள். தைரியமாய் பேதுரு நின்று பிரசங்கம் பண்ணினான். 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். 4ஆம் அதிகாரத்தில் 5000 பேர் அவை பரிசுத்த ஆவியானவர் இறங்கும் பொழுது அவர்கள் தைரியம் கொண்டு பேசினார்கள், பிரசங்கம் பண்ணினார்கள். ஆவியானவர் எங்கேயும் அங்கு விடுதலை உண்டு. அந்த ஆவியானவர் வரவேற்போமா? எல்லோருக்கும் தெரிந்த பாடல் வாரும் தூய ஆவியானவர். ஹalleluya. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவதண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று. ஆலோசனை கர்த்தரே, எம்மை ஆளுகை செய்யும். ஜீவதண்ணீர் தாகம் தீர்க்கும் ஊற்று. ஆலோசனை கர்த்தரே, எம்மை ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். ஹalleluya. 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 நல்லவரே, வல்லவரே, ஹalleluya.
பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராடுகை செய்யும். பேதுருவை நிரப்பின ஆவியானவரே, பவுலை நிரப்பின ஆவியானவரே, பர்னபாவை நிரப்பின ஆவியானவரே, ஸ்தேவானை நிரப்பின ஆவியானவரே, யோசுவாவை ஞானத்தின் ஆவியினால் நிரப்பினவரே, இயேசு மேல் தங்கியிருந்த ஆவியானவரே, கர்த்தருடைய ஆவியானவர் மேல் இருக்கிறார், தரித்திரத்தை சுயத்தை அறிவிக்க என்று சொன்னவரே, ரசனாய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். பிசாசின் பிடியில் அகப்பட்டவளை விடுதலையாக்கினார். இன்று அற்புதங்களை செய்கிற ஆவியானவரே, பிலிப்பை வழிநடத்தின ஆவியானவரே, கணுக்காளவு போதாது, விடுப்பளவு போதாது, நீச்சல் ஆழத்துக்குள்ளே எங்களை எடுத்து செல்லுங்கப்பா. அழிந்து போன ஜனங்களை குறித்த வாரத்தை எங்களுக்குள்ளே போடுங்க. ஆவியின் கனிகளை எங்களுக்குள்ளே உருவாக்குங்க. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நிறைவருவை, தயவுனக்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சடக்கம் போன குணங்களை எங்களுக்குள்ளே உருவாக்குற ஆவியானவரே, ஆவியின் வரங்களை தந்து ஊழியங்களை பயன்படுத்துங்கப்பா. ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவுணர்த்தும் வசனம், விசுவாசம் குணமாக்கும் வரம், அற்புதங்களை செய்யும் சக்தி, தீக்க சவரைக்கு வரம், ஆவிகளை பௌத்தர ஆவினாலே பற்பல பாசலை பேசுகிற வரங்களை தந்து ஊழியங்களிலே பயன்படுத்துங்க. எங்களை நிரப்புங்கப்பா, எங்களை நிரப்புங்க ஆவியானவரே. மான்கள் நீரோடே வாஞ்சிக்குவது போல எங்கள் ஆத்துமா ஜீவன தேவன் மேல் தாகமாக இருக்கிறது. ஆவியானவரே, எங்களை நிரப்புங்க, எங்களை பயன்படுத்துங்க. இந்த தேசத்திலே ஜனங்களுக்குமே அன்பை அறிவிக்கிறா எங்களை மாற்றுங்க. ஆவியானவரே, ஆவியானவரே, எங்களை நிரப்புங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாறாத அன்பு, மறவாத அன்பு, மாறாத அன்பு, மறவாத அன்பு, மன்னிக்கும் அன்பு, மனதுருகும் அன்பு, மன்னிக்கும் அன்பு, மனதுருகும் அன்பு, அன்பு அன்பு என் இயேசுவின் அன்பு, அன்பு அன்பு என் இயேசுவின் அன்பு, கடலின் மணலை போல கணக்கில்லா அன்பு, கடலின் மணலை போல கணக்கில்லா அன்பு, ஆராதனை இயேசுவே, ஆராதனை உம் அன்புக்கே ஆராதனை. ஹல்லேலூயா, ஆராதனை, ஆராதனை உம் அன்புக்கே ஆராதனை. தாயின் அன்பு, தந்தையின் அன்பு, தாயின் அன்பு, தந்தையின் அன்பு, தாங்கிடும் அன்பு, தள்ளிவிட அன்பு, தாங்கிடும் அன்பு, தள்ளிவிட அன்பு, அன்பு அன்பு என் இயேசுவின் அன்பு, அன்பு அன்பு என் இயேசுவின் அன்பு, ஆராதனை, ஆராதனை உம் அன்புக்கே ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உம் அன்புக்கே ஆராதனை. உயிரான அன்பு, உயிர் தந்த அன்பு, உயிரான அன்பு, உயிர் தந்த அன்பு, உன்னத அன்பு, உண்மையான அன்பு, உன்னத அன்பு, உண்மையான அன்பு, அன்பு அன்பு என் இயேசுவின் அன்பு, அன்பு அன்பு
அன்பு ஈடில்லா அன்பு ஈட்டிடும் அன்பு ஈடில்லா அன்பு குறைவில்லா அன்பு குணமாக்கும் அன்பு குறைவில்லா அன்பு குணமாக்கும் அன்பு 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 என் இயேசுவின் அன்பு 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 என் இயேசுவின் அன்பு ஆராதனை ஆராதனை அன்புக்கே ஆராதனை ஆமென் ஆமென் ஆராதனை ஆராதனை அன்புக்கே ஆராதனை சகல துதி கனமும் உமக்கே தரும் உச்சாமம் கரங்களை தட்டி வரலாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். ஆகவே இந்த நாள் வந்த ஒரு சபை சார்பாக நாங்கள் வரவேற்றுக் கொண்டு ஆகவே இந்த நாள் புதிய அவர்களை வந்திருக்கிறோம். புதிய குட்டிகள் வந்திருக்கிறோம். சகான ஏற்கனவே 4 வருஷமாக நாங்கள் காணல, 5 வருஷமாக காணல. அவையினால் வந்திருக்கிறார்கள், தேவியோடு வந்திருக்கிறார்கள். கரங்களை தட்டுவோமா? தேவனுக்கு மையாக கட்டசாமி இந்த இடத்துல மீண்டுமாக காண செய்ததற்காக நாங்கள் அவருக்கு நன்றி கூட வந்த ஒருவரை நாங்கள் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு நாங்கள் இப்பொழுது வழக்கம் போல நாங்கள் தேசங்களுக்காக ஜெபித்து நாங்கள் உற்சாகமாக கொடுக்க போகிறோம். ஆகவே இப்பொழுது தேசங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறது இந்த நாட்களில் ஜெயமன் தேசத்தில் தேர்தல்கள் நடைபெற போகிறது. அதுக்காக நாங்கள் ஜெபித்து வருகிறோம். இப்பொழுது பொதுவாக தேசங்கள் எல்லாத்துக்குமாக ஒரு ஜெபத்தை இருப்பாங்க. நான் பூமியில் ஏற்றப்படும் போது எல்லாரையும் பக்கமாக வார்த்தை இழுத்துக் கொள்கிறாங்க. இலங்கை தேசத்தை ஒப்புத்த ஆடை கடலுடைய உண்டாகும் கலகமில்லாத ஜீவனம் பண்ணி ராஜாக்கு அதிகாரிக்காக வேண்டிய சின்ன கத்தாய் தலைவர் அதிகாரி ரசிக்கப்பட வேண்டுமே வேண்டாம். நீரை ஜீவன தேசம் கண்டுவிட வேண்டுமே வேண்டாம். பாவ அடிமத்திலிருந்து விடுதலையாக்குகிறார், அறியாமல் விடுதலையாக்குகிறார், அடிமத்திலிருந்து விடுதலையாக்குகிறார்கள். இந்தியாவை ரட்சித்து அங்கிருக்க குடிமக்கள் ரட்சிப்பீரா. பாவ அடிமத்திலிருந்து அறியாமல் இருந்து விடுதலையாக்குகிறார்கள். வலதுகைக்கு விலதுகைக்கு விட்டாதியாக நீங்கள் ரட்சிப்பீரா. கத்தாவை கேடும் கத்தாவை கவனி கத்தாவை மன்னி கத்தாவை ரட்சியும் அவர் கத்தாவை நாங்கள் ஜெர்மன் தேசிய ஐரோப்பா தேசத்தை ரட்சிப்பீராக. வலதுகைக்கு விலதுகைக்கு விட்டாதியாக நீங்கள் ரட்சிப்பீராக்கோ சிறுமா போது வடிவத்திலிருந்து இருக்க ஒரு ஜனங்களை விடுதலையாக்குகிறார். வலதுகைக்கு விலதுகைக்கு விட்டாதியாக நீங்கள் ரட்சிப்பீரா. கத்தாவை கேடும் கத்தாவை கவனி கத்தாவை மன்னி ரட்சியும் அவர் கத்தாவை நடக்க போற தேர்தலை நீ நியமித்த மகனை இந்த தேசத்திலே தலைவராய் வர வேண்டுமே என்றாலும் எவ்வாறு தரீர் ராஜாவான தானியின் காத்து தலைவராக நீர் ஜீவன தோனி அறிவுள்ளது போல ராய் ஆண்டு தலைவர்கள் அரசாங்க தூக்கியவர்கள் ஆண்டை தேசத்தினர்கள் கத்தரை தேவனுடைய அலுவலகத்துக்காக கண்களை திறந்துவிடார் ரட்சிப்பீராக. அவர்கள் தாய் தேசத்தை ஒப்புத்திருந்த ரட்சிப்பீராக. அந்த தேசத்துடைய ராஜ்யம் ஆலை கடந்துபடியாக மண்டாவும் மெஸ்ஸியாக காத்திருக்கள் நீரை ஜீவன தேவனை கண்ணுடச் செய்கிறார்கள். கதாவின் வேளையில் ஆண்டு உக்ரைனுக்கு ஆண்டு ரசாயனுக்கு தங்கள் வேண்டும் அமைதி சமாதானம் உண்டாக வேண்டுமே என்றாலும் கதாவின் ஆண்டு எங்கள் சபையை ஒப்புத்துறையின் சபையை நான் கட்டுவேன். பாரத்தின் வாசல் மேற்கொண்டு செல்வரை வளர்ந்து பெருவான் செல்வரே இசைகள் 36 இஸ்லாமியத்தாரை நான் உங்களுக்கு அனுக்கிரம் வேண்டும்படி நீங்கள் விண்ணப்பம் பண்ணுங்கள். அப்பொழுது மனுஷனை மந்தவர்கள் பிறப்பட்ட வார்த்தை மனுஷனை மந்தவர்கள் பிறகு செய்கிறார். 60 வேண்டும்படி சின்னவன் 1000 பெரியவன் பலத்தை ஆதிமாவன் கத்தராய் நான் கேட்ட காலத்தில் தீவிரமாக்கி வேண்டும் வாக்குத்தத்தை கத்தருக்கு ஜெபங்களை கேட்டு நிறைவேற்ற வேண்டுமா என்று நோக்கி பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்தை தாழ்த்தி ஜெபிக்கும் நல்ல பிதாவே ஆமென். நாங்கள் இப்பொழுது உற்சாகமாய் கொடுக்க போகிறோம். சின்ன பிள்ளைகள் வசனங்களை சொல்லப்பார்கள். நாங்கள் ஜோமணி உற்சாகமாய் கொடுப்பான் கத்தாவே இந்த நாளிலும் ஒருமனப்பட்டு இந்த இடத்துல கூடி வர கிருபை செய்து இப்பொழுது கத்தாவே உற்சாகமாய் கொடுக்க போகிறோம். எங்களை மக்கள் காணிக்கு எங்களை அங்கீகரித்து ஆசீர்வதிக்கும். அந்த சிறிய பிள்ளைகளை ஆசீர்வதி இவ்வளவு வசனங்கள் சொல்ல பரிசுத்த ஆவியான உதவி செய்யும். கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்படுத்த வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென். இப்போ காணிக்கப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் வழக்கம் போல சிறியவர்களை அழைத்து வசனங்களை கேட்போம். நம்மை தருவேன் என்று
ஆமென். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை அழுக்கு சேர்த்து விட்டு விடுவேனோ இருக்கும் பெறுவான். ஆமென். கரங்களை பூஜை சந்தோஷம். எங்களை நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, ஞானமான ஆராதனைக்காய் உமக்கு நன்றி வைத்து பாடும் பொழுது இந்த ஜீவனுடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்க போகிறோம். இந்த வார்த்தைகளை ஆண்டவரே அப்பா கொடுக்கிற அடியினையும் அந்த ஒருவரையும் உடைய சிலுவை நிலைக்கு மறைக்க கொடுக்கிறேன். இந்த மண்டபம் முழுவதும் உடைய ஆளுகை இருக்கட்டும். ஆண்டவரே வார்த்தைக்கு விரோதமாக வேலைகள் எல்லா வேலைகளையும் இயேசு நாமத்திலே நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். இயேசு நாமத்திலே ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நேரான செய்திக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 10:12. பகை விரோதங்களை எழுப்பும், அன்போ சகல பாவங்களையும் மூடும். செய்தி பகை விரோதங்களை எழுப்பும் என்று வேதம் சொல்கிறது. நான் அதே வசனத்தோட அன்போ சகல பாவங்களை மூடும் என்று சொல்லப்படும். இப்போ பகைக்கு பதிலாய் அன்பு தான் நமக்கு தேவைப்படுகிறது. இந்த உலகத்தில் எங்கு பார்த்தாலும் ஒருவர் பகைக்கிறவர்களாக, குடும்பங்களுக்குள்ளே பகை, தேசங்களுக்குள்ளே பகை, அதாவது பகை விரோதங்களை எழுப்பும். ஜனத்துக்கு விரோதமாக ஜனம், ராட்சியத்துக்கு விரோதமாக ராட்சியம், யுத்தங்களுக்கு பார்த்தாலும் மனிதர்களுக்கு சுவாபம் இல்லை. இப்படியாக பிரிவினைகள், சண்டைகள் எல்லாம் உலகத்திலே கடைசி நாட்களிலே நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த கடைசி நாட்களிலே வாழுகிற நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எதிலே இருந்தெல்லாம் இயேசு நம்மை ரட்சித்தார் என்பதை பாவங்கள், சாபங்கள், அழிவுகள், அடிமைத்தனத்தில் இருந்து மாத்திரமல்ல, இப்படிப்பட்ட பகைமை உணர்வுகள், இப்படியான காரியங்கள் எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். ஆனால் ரட்சிக்கப்பட்ட நமக்குள்ளே அந்த இயேசுடைய அந்த உண்மையான அன்பு இருக்கிறதா என்று கேட்டால் அது குறைவாய் காணப்படுகிறது. கிறிஸ்தவர்களுக்கும் பகைகள், ஒருவருக்கு ஒருவர் விதவிக்கிறது, பகைக்கிறது, நான் இந்த சபை, நீ இந்த சபை, அப்படி பலவிதமான பகைகள் ஜனங்களுக்குள்ளே இந்த கடைசி நாட்களிலே காணப்படுகிறதை நாங்கள் காண்கின்றோம். எனவே இந்த தேவன், நாங்கள் பாடின பாடலை அன்பு தேவன், அந்த அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தை நம்பும், சகலத்தையும் விசுவாசிக்கும். அப்ப அன்பு சகல பாவங்களை மூடுமா அப்படின்னால் என்ன? தேவனுடைய அன்பு நமக்கு இருக்கும் பொழுது மற்றவர்களுடைய தவறுகளை நாங்கள் பெரிதுபடுத்த மாட்டோம், மற்றவருடைய குற்றங்களை நாங்கள் மன்னிப்போம், மற்றவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். ஒருவரை ஒருவர் நாங்கள் ஏற்றுக்கொண்டு மற்றவருடைய குற்றங்களை பெரிதுபடுத்தாமல் நாங்கள் அன்பு செலுத்தி அந்த குற்றங்களை நாங்கள் மூட முடியும். எனவே தான் இன்றைக்கு எங்களுக்கு தேவனுடைய அன்பு தேவைப்படுகிறது. எனவே இந்த பகைமையை குறித்து நீங்கள் பார்க்கும் பொழுது நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக இப்படிப்பட்டவர்களாய் நாங்கள் இருந்தோம். ஆனால் இப்பொழுது தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. வாசிப்போம். தீத்து புத்தகம் 3ஆம் அதிகாரம் 2-5 வரை. ஒருவனையும் தூஷியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமையுள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்பூட்டு. ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரையொருவர் பகைக்கிறவர்களுமாயிருந்தோம். நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் ஒடுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் நம்மை இப்படியா இருந்த நம்மை ஆண்டவர் ரட்சித்திருக்கிறாரா? ஒருவரை ஒருவர் பயக்கிறவர்களாகவும் பயக்கப்படத்தக்கவர்களாய் நாங்கள் இருந்தோமா? அப்ப இங்கே சொல்லப்படுகிற இந்த அதாவது துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணவரோடும் பயக்கப்படத்தக்கோடும் ஒருவர் பயக்குள்ளமாக இருந்தோமா? ஆனால் இயேசு நம்ம எல்லாம் இந்த இப்படிப்பட்ட பழக்க வழக்கங்கள் இருந்து, இப்படிப்பட்ட சுபாவங்கள் இருந்து நம்மை ரட்சித்தார் என்று வேதம் சொல்கிறது. எனவே ரட்சிக்கப்பட்ட நமக்குள்ளே அந்த மாற்றம் காணப்பட வேண்டும். இப்போ நாங்கள் முன்னே கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின்
ரட்சிக்கப்படுவதற்கு முன், ரட்சிக்கப்படுவதற்கு பின் என்று இருக்கிறது. அப்போ பழைய மனிதன், நாங்கள் பழைய மனிதன் என்று சொல்கிறோம். இயேசு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள முன்பதாக எங்களுக்கு இப்படிப்பட்ட சுபாவங்கள் இருந்தது. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது ஒரு மாற்றம் இருக்கும். ஆனால் அந்த மாற்றம் காணப்படுகிறதான்னு சொன்னால் கேள்விக்குறியாய் காணப்படுகிறது. அநேகருக்குள்ள அந்த மாற்றங்களை காண முடியவில்லை. எனவே தான் இன்றைக்கும் ஒருவரை பயக்கிறவர்களாகவோ ஒருவரை ஒரு விரோதிக்கிறவர்களாகவோ இன்றைக்கு பாருங்கள், எங்கும் இந்த பகைமை உணர்வு இன்னைக்கு பெரிய காணப்படுகிறது. இந்த தேசத்திலே நீங்கள் பார்த்தால், அதாவது வெளிநாட்டவர்களுக்கு விரோதமாக பகைமை உணர்வு, ஜூதர்களுக்கு விரோதமான பகைமை. இப்போ ஜூதர்களை பகைக்கிறவர்கள் உலகத்திலே எத்தனையோ பேர் பெருகி இருக்கிறார்கள். எனவே இப்படியான இந்த பகைமை உணர்வு, ஒரு காலம் நாங்கள் தேவனுக்கு தூரமாக இருந்தோமா, முன்பு நாங்கள் தூரமாக இருந்த எங்களை ஆண்டவர்கள் சாய்வாக்கி இருக்கிறார். இந்த பகை என்ற அந்த பிரிவினையின் சுவரை இயேசு சிலுவையிலே தகர்த்து போட்டார் என்று சொல்லப்படுகிறது. பகையை சிலுவையிலே அவர் கொன்று போட்டாராம். எபேசியரை நாங்கள் வாசிக்கிறோம். 2ஆம் அதிகாரம் 12-16 வாசிக்கலாம். அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடு சுவரை தகர்த்து சட்டதிட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். ஆமென். இப்ப இயேசு சிலுவையை பிரிவினையை தகர்த்து போட்டார். இப்ப யூதர் என்றும் இல்லை, கிரேக்கர் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனம் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, எல்லோரும் கிறிஸ்துவுக்குள்ளே உண்டாயிருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அப்ப யூதர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் இருந்த பகைமை அந்த நடுச்சுவரை தேவன் சிலுவையிலே தகர்த்தார் என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த பகை விரோதங்களை எழுப்பும். அப்ப அந்த பழிக்கு பழி வாங்கும் அந்த பகைமை உணர்வு ஒவ்வொருவரை விட்டு, தேசங்களை விட்டு அகன்று போக வேண்டும். மன்னிக்கும் மனப்பான்மை நமக்குள்ளே உருவாக வேண்டும். எனவேதான் அதற்கு ஆண்டவருடைய அன்பு இல்லாமல் முடியாது. அதனால்தான் இயேசுவின் அன்பு. அவர் பகைஞரை மன்னித்தார், பகைஞரை நேசித்தார். அவருடைய அன்பு நமக்குள்ளே இருக்கும் பொழுதுதான் எல்லா மக்களையும் நாங்கள் நேசிக்க முடியும். யாரையும் பகைக்கிற உணர்வு, எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் பகைக்கிற உணர்வு நமக்கு முற்றிலுமாய் அற்று போகணும். மாறாக எங்களுக்குள்ளே ஒருவரை ஒருவர் மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு இயேசுவின் அந்த அன்புகளுக்குள்ளே கடந்து வர வேண்டும். எனவேதான் பகையில் தேவன் சிலுவையிலே கொண்டார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். இப்போ இது மாம்சத்தின் கிரியை என்று வேதம் சொல்கிறது. மாம்சத்தின் கிரியை இப்போ நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் ஆவி கனிகளை, ஆவிய அன்பு, சந்தோஷம், சமாதானம், தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சடக்கம், இவைகளை நமக்குள்ளே உருவாக்குகிறார். ரட்சிக்கப்பட்ட நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். அவர்களுடைய சுபாவங்களை மாற்றி இப்படிப்பட்ட கனிகளை வெளிப்படுத்துகிறார். ஆனால் நம்முடைய மனம் ஆவியானவருக்கு இடம் கொடுக்காமல் எங்களுடைய மாம்சம் சொல்றபடி நாங்கள் நடக்கும் பொழுது, நாங்கள் இயேசு ரட்சிக்கப்பட்டாலும் நாங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக நடக்க நமக்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி நாங்கள் நடந்தால் தேவ ஆட்சத்துக்குள்ளே நாங்கள் போக முடியாது. அப்படியானால் இயேசுடைய வருகையிலே நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. எனவேதான் இந்த கடைசி நாட்களிலே இயேசு வரப்போகிறார். அவருடைய வருகையிலே நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு எங்களுக்குள்ளே இருக்கிறதான நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம், ஆனாலும் இப்படிப்பட்ட மாம்சத்தின் கிரியைகள் எங்களுக்குள்ளே காணப்படுகிறது. அதாவது விசுவாசிகளுக்குள்ளே காணப்படுகிறது, சபைக்குள்ளே காணப்படுகிறது. எனவே இவைகள் எல்லாம் அகற்றப்பட வேண்டும். ஆவியானவருடைய வழிநடத்தலின்படி எங்களுக்குள்ளே கனிகள் உருவாக வேண்டும். மாம்சத்தின் எண்ணங்கள் எல்லாம் மறைய வேண்டும். எனவே நான் கலாத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். மாம்சத்தின் கிரியைகளை பற்றி அங்கே சொல்லப்படுகிறது. 5:19-21 வரை வாசிப்போம். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க வேதங்கள், பொறாமைகள்,
களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்கிறேன். ஆமென். பாருங்கள், இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் இந்த மேலே காணப்படுகிறதான 19 விதமான மாம்சத்தின் கிரியைகள், அதுக்குள்ளே பகைகள், விரோதங்கள் என்றெல்லாம் வருகிறது. பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், மாற்ற வேண்டுங்கள். அப்ப விக்ராதன, பெல்லிசுனியம், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள். அப்ப இப்படிப்பட்ட இதெல்லாம் இங்கே, அதாவது ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ளும் காணப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அங்கே மேலே சொல்லப்பட்டபடி, அதாவது 17வது வசனம், மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. இவைகள் செய்ய வேண்டும் என்பதை செய்யாதபடி இவள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. ஆவியினால் நடத்தப்படுகின்றன, நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படுவதில்லை. அப்ப ஆவியானவர் எங்களுக்குள்ளே கிரியை நடப்பிப்பதற்கு நாங்கள் இடம் கொடுக்காம எங்களுடைய மாம்சத்தின் எண்ணங்கள் ஒன்று கொண்டு விரோதமாய் காணப்படுகிறது. அப்ப நாங்கள் யாருக்கு முதலிடம்? ஆவியானவருக்கு முதலிடம் கொடுத்தால் ஆவியானவர் எங்களை அவருடைய கண்ணியினாலே நடத்துவார். ஆனால் நாங்கள் மாம்சத்துக்கு இடம் கொடுத்தால் இப்படிப்பட்ட மாம்சத்தின் கிரியைகளை நாங்கள் நடப்பிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்ப 3 தன்மையிலே மனிதர்கள் இருக்கிறார்கள். ஒன்று ஜென்ம சுபாவத்தோடு உள்ள மனிதர்கள், அவர் ரட்சிக்கப்படவில்லை. அடுத்தது மாம்சத்துக்குட்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டும் ஆவியானவருக்கு இடம் கொடுக்காமல் மாம்சத்துக்குட்பட்டு நடக்கிறது. அடுத்தது ஆவிக்குரியவர்கள். இந்த 3 நிலையிலே எந்த நிலையிலே நாங்கள் இருக்க முடியும்? நாங்கள் ரட்சிக்கப்பட்டு வந்து விட்டோம், ஆனால் 2 விதமான போராட்டம் இருக்கிறது. மனிதனுடைய மனதிலே போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே நாங்கள் ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும் பொழுது இங்கே கீழே சொல்லப்பட்டபடி ஆவியினையோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை என்று சொல்லப்படுகிறது. அப்ப இந்த ஆவியின் கனி எங்களுக்குள்ளே காணப்பட்டால்தான் நாங்கள் உண்மையாகவே இந்த மாம்சத்தின் கிரியைகளை நாங்கள் செய்யாதிருப்போம். அல்லது நாங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாக இருப்போம், சண்டை பண்ணுவோம், அல்லது என்ன செய்வோம், பல விதம் ஒரு விரோதிப்போம், பகைப்போம். இப்படியான இதுகள் காணப்படுகிறது, எங்களுக்குள்ளே காணப்படுகிறது மாம்சத்தின் கிரியைகள். அப்ப பவுல் சொல்கிறார், இப்படிப்பட்டவர்களை செய்தால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாது. அப்படின்றால் இயேசுவின் வருகையிலே நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவேதான் அது இந்த கடைசி நாட்களிலே வாழுகிறோம். எப்படி வாழ்ந்து பரலோகம் போகலாமன்ற இல்லை, ஆண்டவர் எங்களுக்கு விதிமுறையை வைத்திருக்கிறார். எனவே இது கஷ்டமான காரியம் இல்லை. நாங்கள் முதலிடம் ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது, ஆவியானவருக்கு நம்முடைய வாழ்க்கையிலே முதலிடம் கொடுக்கும் பொழுது, அவர் தான் நம்முடைய சுபாவங்களை மாற்றுகிறார். எனவே ஜென்ம சுபாவத்திலேயே நாங்கள் இன்றைக்கு இருந்து கொண்டிருந்தார். ஜென்மம், அதாவது மனிதன் பிறக்கேக்கு ஒரு சுபாவம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சுபாவத்தோடு பிறக்கிறார்கள். நான் இயேசுக்குள்ளே எங்களை புது சிருஷ்டியாய் அவர் மாற்றி, அவர் எப்படி மாற்றுகிறார்? அவரை போல எங்களை மாற்றுகிறாரா? அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? இயேசு அவரை போல எங்களை மாற்ற விரும்புகிறார். எனவே நமக்குள்ளே மாற்றம் காணப்பட வேண்டும். எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம் என்று சொன்னால் அதில் ஒன்றுமில்லை. எனவே ஆண்டவர் எங்களுக்குள்ளே மாற்றத்தை கண்டறிந்தார். அப்போ மாம்சத்தின் கிரியைகள் அழிக்கப்பட வேண்டும். அடுத்தது கடைசி நாட்கள். தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1-5 வாசிக்கும் பொழுது, கடைசி காலத்திலே கொடிய காலங்கள் வருமா, அங்கே எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்களா? நல்லோர்களை பாய்க்கிறவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. 1ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயு 1-5 வரை வாசிப்போம். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும், பணப்பிரியராயும், வீம்புக்காரராயும், அகந்தை உள்ளவர்களாயும், தூஷிக்கிறவர்களாயும், தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும், நன்றி அறியாதவர்களாயும், பரிசுத்தம் இல்லாதவர்களாயும், சுபாவ அன்பு இல்லாதவர்களாயும், இணங்காதவர்களாயும், அவதூறு செய்கிறவர்களாயும், இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும், கொடுமையுள்ளவர்களாயும், நல்லோரை பகைக்கிறவர்களாயும், துரோகிகளாயும், துணிகரம் உள்ளவர்களாயும், இருமாப்புள்ளவர்களாயும், தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதில் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். ஆமென். இந்த கடைசி நாட்கள் என்று சொல்லப்படுகிறது. கடைசி காலம், இயேசு பிறந்த 2000 ஆண்டு கடைசி காலம். இப்பொழுது நாங்கள் வாழுகிறது கடைசி நாட்கள். ஒவ்வொரு நாட்களையும் நாங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். எந்த நேரமும் இயேசு வரலாம்.
எனவே கொடிய காலங்கள் வரும். கொடிய காலங்கள் என்றால் அதாவது ஒரு மனிதரை மன அழுத்தத்துக்கு உட்படுத்துகிற காலமாக இது. அதாவது எங்கு பார்த்தாலும் இன்றைக்கு மன அழுத்தம். அப்ப கொடிய காலம் என்று நமக்கு தெரிகிறது. அப்ப இது இந்த மனிதனுடைய சுபாவத்திலே இருக்கிற காரியங்கள் தான். இந்த மனிதர்களுடைய சுபாவம் மாறினால் இந்த உலகம் அப்பொழுது சமாதானம். கிறிஸ்தவர்கள் இயேசுவின் பிரமாணங்களை பின்பற்றி மலை பிரசங்கத்திலே சொல்லப்பட்ட உபதேசத்தை பின்பற்றினால் உலகத்துக்கு எப்பொழுதே சமாதானம் வந்துடும். ஆனால் இன்றைக்கும் அதாவது இந்த கடைசி நாட்களிலே மனிதர்களுடைய சுபாவங்கள் எப்படியாக இருக்கிறது? எப்படியா நல்லோரை பகைப்பார்கள். இப்ப தீயோரை பகைப்பது நியாயம், நல்லோரை பகைப்பது அநியாயம். எனவே நல்லோரை பகைக்கிற உலகத்திலே நாங்கள் வாழ்கிறோம். நாங்கள் நன்மை செய்கிறோம், ஆனால் நாம் பகைக்கப்படுகிறோம் என்று நீங்கள் நினைத்தால் அது கடைசி காலம் என்று நாங்கள் அறிந்து கொள்வோம். இப்படிப்பட்ட பாருங்கள், ஏற்கனவே நான் சொன்னது போல இங்கேயும் இந்த இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் செய்கிறவர்களோடு இருந்தால் அல்லது அவர்களோடு சேர்ந்து கொண்டிருந்தால் நாங்கள் ஆண்டுடைய வருகையிலே கைவிடப்படுவோம். வேதம் சொல்கிறது, இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. அப்ப இப்படிப்பட்டவர்களை நாங்கள் விட்டு விலகி வாழ்ந்தால்தானா ஆண்டுடைய வருகையிலே நாங்கள் பங்கடைய முடியும். எனவே தான் வேதம் சொல்கிறது, அதாவது கடைசி நாட்கள். அப்ப மிகவும் எச்சரிப்போடு நமக்குள்ளே இப்படிப்பட்ட தன்மைகள் இருந்தால், அதாவது நாங்கள் அவைகளை அகற்றி போட்டு நாங்கள் இன்னும் பரிசுத்தமாய் வாழ எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வேதம் சொல்வது பரிசுத்தமாய் மென்மேலும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லி. அப்ப நாங்கள் திரும்ப பக்தியின் வேஷத்தை தரித்த ஒரு வேஷமான வாழ்க்கை வாழ்ந்தால் வேஷம் கலைக்கப்படும். அப்ப இயேசுவின் வருகையிலே தான் அது கலைக்கப்படும். அதுவரை வேஷம் போட்டே இந்த உலகத்திலே கிறிஸ்தவர்களுடைய போர்வையிலே மக்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார்கள். ஆனால் அவர்கள் கைவிடப்படுவார்கள். அருமையான சகோதரிய சகோதரியே, இந்த கடைசி நாட்களிலே வாழுகிறோம். இது கொடிய காலமாயிருக்கிறது. இந்த கொடிய காலத்திலே நாங்கள் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இப்படிப்பட்ட தன்மைகள் நம்முடைய வாழ்க்கையை காணப்பட்டால் அவைகள் களைந்து போடப்பட்டு நாங்கள் பரிசுத்தமாய் நாங்கள் வாழுவதற்கு எங்களை ஒப்புக் கொடுத்து எங்களுடைய சுபாவங்களை நாங்கள் மாற்றி ஆண்டவருடைய அன்பிலே நாங்கள் நிறைந்திருக்கும் பொழுதுதான் நமக்குள்ளே நாங்கள் இந்த உலகத்திலே ஆண்டவருடைய அன்பை மற்றவர்களுக்கு சொல்ல முடியும் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். கடைசி காலத்திலே நல்லோரை பகைப்பார் என்று வேதம் சொல்கிறது. அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, அதாவது சகோதரர்களை நாங்கள் பகைக்கிறவர்களாக இருந்தால் என்ன நடக்கும் என்றும் வேதம் சொல்வதை எச்சரிப்பு சொல்கிறது. நமக்கு நித்திய ஜீவன் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனால் நாங்கள் சகோதரரை பகைக்கிறவர்களாக இருந்தால் நித்திய ஜீவன் நமக்குள்ளே இராது என்று வேதம் சொல்கிறது. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 15, 16, 14, 15 வாசிக்கலாம். நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலை பாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். அப்ப சகோதரனிடத்திலே அன்பு கூர்ந்தபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம். என்ன அர்த்தம்? பாவத்தின் சம்பளம் மரணம். அப்படின்னா எல்லோரும் மறிக்கிறார்கள். இங்கே சொல்லப்படுகிற மரணம் நித்திய மரணம், நித்திய தண்டனை, நரகம். அப்ப நாம் சகோதரத்தில் அன்பு கூறா மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கின்றான் என்று சொல்லப்படுகிறது. சகோதரர் என்றால் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் சகோதரர் சகோதரியாக இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் சபைக்குள்ளே ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களாக இருக்கக்கூடாது, மாறாக ஒருவரை ஒருவர் அன்பு கூறுவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் பகைக்கிறவர்களாய் நாங்கள் இருந்தோமா என்றால் நமக்குள்ளே நித்திய ஜீவன் அங்கே நிலைத்திருக்காது என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. எனவே நீங்கள் பார்த்தால் அங்கே காயின் ஆவிலை குறித்து சொல்லும் பொழுது அடுத்த பக்கத்திலே 11ஆவது வசனத்திலே சொல்ல 11 13 வாசிக்க சிஸ்டர். நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமாயிருக்கிறது. பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளுமாய் இருந்தது நிமித்தம் தானே.
என் சகோதரரே, உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதீர்கள். அப்ப பாருங்கள், அந்த காயின் ஆபேலுடைய சம்பவம் இங்கே சொல்லப்படுகிறது. அப்ப அவர்கள் சகோதரர்களாக இருந்தார்கள், ஆனால் ஒருவனை ஒருவன் கொலை செய்தான் சகோதரனாக இருந்தும். ஏனென்றால் அவர்களுக்குள்ளே அந்த பகைமை உணர்வு இருந்தது என்று பார்க்கின்றோம். எனவே உலகம் எங்களை பகைத்தால் ஆச்சரியப்படுத்துவதற்கு ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்கிறது. ஆனால் நாங்கள் இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஒரே குடும்பத்தில் இருக்க தேவனுடைய பிள்ளைகள், சகோதரர்கள், பிரதர் சிஸ்டர் என்று சொல்லுகிற நாங்கள் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களாய் நாங்கள் இருக்கக்கூடாது. ஒருவரை ஒருவர் மன்னித்து ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். எனவே மாம்சத்தின் எண்ணங்கள், கிரியைகள் எங்களுக்குள்ளே காணப்படக்கூடாது. அப்படி இருந்தால் அந்த வைராக்கியங்கள், இந்த வீண் பெருமைகள், இவைகளெல்லாம் உங்களை விட்டு போக வேண்டும். எங்களை தேவன் ரட்சித்திருக்கிறார். அப்ப நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம் என்று சொன்னால் எங்களுடைய மாற்றம் காணப்பட வேண்டும். நாங்கள் சகோதரரை பயக்கிறவர்களாக நாங்கள் இருக்கக்கூடாது. இங்கே நாங்கள் பார்க்கிறோம், சரி சகோதரரை, உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதீர்கள். உலகம் என்றால் என்ன? இந்த ரட்சிக்கப்படாத உலக மக்கள். அந்த உலக மக்கள் எங்களை பகைத்தால் நாங்கள் ஆச்சரியப்படக்கூடாதாம். அங்கே இயேசுவும் அதை பற்றி சொல்லுகிறார். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 18-19. உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்கள். நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்தில் இருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. இயேசுவுக்கு சரியான விடை சொல்லியிருக்கிறார். உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பயக்கிறது போது என்ன பயக்குன்னு நீங்கள் நினைங்கள். ஏனென்றால் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் அவர்களோடு உலகத்தாராய் நாங்கள் இருந்தால் அவர்களை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். ஆனால் இயேசு என்ன சொல்கிறார்? அவர் உலகத்திலிருந்து எங்களை பிரித்தெடுத்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். எனவே உலகத்திலிருந்து ஆண்டவர்களை தெரிந்து கொண்டபடினாலே இன்றைக்கு உலகம் எங்களை பகைக்கிறது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். எனவேதான் உலகம் எங்களை வெறுக்கும் பொழுது அதை குறித்து ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அதாவது நீங்கள் உலகத்தாராயிருந்தால் உலகம் தன்னுடையதில் சேர்ந்திருக்கும். நீங்கள் உலகத்தார இராதபடினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. அப்ப கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு உலக மக்களால் பகைக்கப்படுகிறார்கள் என்றால் அப்படி பகைப்பார்கள் என்று இயேசுவே சொல்லியிருக்கிறபடினா ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. எனவே நம்மை உலக மக்கள் பகைத்தால் அது ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உலகத்திலே உபத்திரவம் உண்டு, உலகம் உங்களை பகைக்கும் என்றெல்லாம் சொல்லி ஆண்டவர் சொல்றார். திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஏனென்றால் உலகத்தில் இருப்போனிலும் எங்களில் இருப்பவர்கள் பெரியவராயிருக்கிறார். எனவே உலகங்களை பகைத்தால் அதை குறித்து நாங்கள் ஆச்சரியப்படக்கூடாது. யோவான் 11-14 ஆண்டு பற்றி சொல்லுகிறார். அவருடைய ஜெபத்திலே பாருங்கள், நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தார் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. உலகம் நம்மை பகைத்ததுக்கு காரணம் என்ன? இயேசு உலகத்தார் அல்ல, அதே போல நாங்களும் உலகத்துக்குரியவர்கள் அல்ல. உலகத்திலிருந்து தேவன் நம்மை பிரித்தெடுத்தபடினாலே இந்த உலகம் எங்களை பகைக்கிறது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். எனவே இந்த பகைக்கிறவர்களை குறித்து, அப்படி உலகம் நம்மை பகைக்கும் பொழுது நாங்கள் அவர்களை வெறுக்கவோ அல்லது அவர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணாமல் இருக்கவோ நாங்கள் இருக்கக்கூடாது. உலகத்திலே இருக்கிற மக்கள் அவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். அவர்கள் அறியாமல் இன்றைக்கு அப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இயேசுவை அறிந்திருக்கிறோம். எனவே அறிந்த நாம் இயேசு என்ன சொல்லுகிறாரோ அதைத்தான் நாங்கள் செய்ய வேண்டும். இப்போ இயேசு என்ன சொல்லுகிறார் என்றால் மத்தேயு 5:44 எப்படி சொல்லுகிறார்? வாசிப்போம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். இப்போ இதுதான் இயேசுடைய வார்த்தை. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சத்துருக்களை சிநேகிக்கண்டாம், சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும், பகைக்கிறவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? நன்மை செய்ய வேண்டும். அப்ப இதுதான் நமக்குள்ளே கிறிஸ்தவர்களுக்குள்ளே உலக மக்களுக்கும் கிறிஸ்தவ மக்களுக்கும் உள்ள வித்தியாசம். ஆண்டவர் சொல்கிறார், நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமை
உண்மையினாலே வெல்லு. உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு உணவு கொடு என்று சொல்லுகிறார். அதாவது அவன் தாகத்தோடு தான் அவனுக்கு குடிக்க பானம் கொடு. அப்படி செய்வதனால் அக்கினி தண்டனை அவன் தலைமையில் குவிப்பார். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையின் பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். எனவே இந்த உலகத்திலே இந்த பழி வாங்குதல், பகைத்தல், விரோதங்கள் இவைகள் எல்லாம் உலகத்தின் மக்களிடையே மலிந்து காணப்படுகிறது. ரட்சிக்கப்பட்ட நமக்குள்ளே ஆண்டவர் அவருடைய அன்பை தந்திருக்கிறார். அந்த அன்பு 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டது. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்பு தன்னைத்தான் புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தை நம்பும், சகலத்தை விசுவசிக்கும் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, எனவே அன்புதான் சகல பாவங்களை மூடும் என்று சொன்னால் மற்றவருடைய குற்றங்களை அது பெரிதுபடுத்தாது என்று நாங்கள் பார்க்கின்றோம். ஒரு வசனத்தை நாங்கள் வாசிப்போம். நீதிமொழிகளிலே 17ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிக்கலாம். குற்றத்தை மூடுகிறவன் சிநேகத்தை நாடுகிறான், கேட்டதை சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான். ஆமென். கேட்டதை சொல்லுகிறவன் பிராண சிநேகிதனையும் பிரித்து விடுகிறான் என்று சொல்லப்படுகிறது. அப்ப குற்றத்தை மூடுகிறவன் என்று சொன்னால் ஒருவரை பற்றி பேசும் பொழுது நாங்கள் என்ன செய்வோம்? அன்பினால் நிறைந்து அதை பெரிதுபடுத்தாமல் கேட்டதை மற்றவரிடத்திலே சொல்லி பிரிவினைகளை உண்டாக்காத வண்ணம் தேவ அன்பினால் நிறைந்து மற்றவருடைய குற்றங்களை நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்லுகிறவர்களாய் நாங்கள் காண. ஒருவர் ஏதோ ஒரு காரணத்தினாலே உடைஞ்சு வசப்பட்டு ஒருவரை குறித்து பேசினால் அதை எடுத்து நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்லி பிரிவினை உண்டாக்குறவர்களாக இருக்காமல் குற்றத்தை மறைக்கிறவர்களாக இருக்கணும். இதற்கு தேவனுடைய அன்புதான் காணப்படுகிறது. அடுத்ததாக நீங்கள் பார்க்கும் பொழுது நான் முன்பு சொன்னது இயேசு சொல்லியிருக்கால் ஜெபிக்கும்படியாக. இப்போ நான் நீங்களும் ஒரு ஜெபிக்கிற மனிதர்களாக இருக்க வேண்டும். அதற்கு நாங்கள் ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 109 வாசிக்கலாம். சங்கீதம் 109வது சங்கீதம் 109வது சங்கீதத்திலே 2-3வது வசனத்திலே பகை உண்டாக்கும் வார்த்தைகளால் என்னை சூழ்ந்து கொண்டு முகாந்தரம் இல்லாமல் என்னோட போர் செய்கிறார்கள். என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள். நானோ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமை செய்கிறார்கள். என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை பகைக்கிறார்கள். அப்ப பாருங்கள், நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறார்கள், சிநேகத்துக்கு பதிலாக பகைக்கிறார்கள். எனவே நாங்கள் இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நானும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன் என்றால் என்ன அர்த்தம்? நான் ஒரு ஜெபிக்கிற மனிதன். அப்ப இதுதான் எங்களுக்கு முக்கியம். நாங்கள் ஒரு ஜெபிக்கிற மனிதர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். எங்களுக்கு விரோதமாக நன்மைக்கு விரோதமாக தீமையும், அதாவது சிநேகத்துக்கு விரோதமான பகையும், அங்கே நாங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நாங்கள் முகம் கொடுக்கும் பொழுது நாங்கள் என்ன செய்யணும்? இயேசுடைய வார்த்தையை நினைத்து அப்படிப்பட்டவர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். எனவே இன்றைக்கு நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கின்றோம். ரட்சிக்கப்படாத உறவுகள் நம்மை பகைக்கலாம். அதாவது அவர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். அவர்களை நாங்கள் வெறுக்கக்கூடாது, பகைக்கக்கூடாது. மாறாக அவர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். இன்னும் உலக மக்கள், இயேசுவை அறியாதவர்கள் எங்களை பகைக்கலாம். இயேசு சொல்கிறார், அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். எனவே இது இயேசுவின் வார்த்தை. எனவே அந்த வார்த்தையை கீழ்ப்படிந்து எங்களுக்குள்ளே அப்படிப்பட்ட மாம்சத்தின் எண்ணங்கள் இருந்தால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே, என்னுடைய ஆவியானவரே எனக்குள்ளே வாரும், என்னுடைய சூழ்நிலையை மாற்றும், என்னுடைய மனத்தை மாற்றும், எனக்கு நல்ல சுபாவங்களை உருவாக்கி எனக்கு உதவி செய்யும் என்று நாங்கள் ஆண்டவரிடத்திலே கேட்டு, இந்த உலகத்திலே பிரியமானவர்களே, இந்த கடைசி நாட்களிலே இந்த பகைமை உணர்வு கிறிஸ்தவர்களுக்குள்ளே இல்லாத வண்ணம் மாறாக தேவ அன்புதான் சகலத்தையும் சகிக்கும். அன்புதான் திரளான பாவங்களை மூடும் என்று நாங்கள் பார்க்கின்றோம். எனவேதான் எங்களுக்கு ஒரு தேவை பகை இல்லை, பகைக்கு பதிலாக அன்புதான் நமக்கு தேவைப்படுகிறது. அங்கே அதாவது சிநேகத்துக்கு பதிலாக நாங்கள் பயக்கிறவர்களாக அல்லாமல் நாங்கள் மற்றவர்களை சிநேகிக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருப்போம். கர்த்தர் நம்மை இந்த கடைசி நாட்களிலே ஒவ்வொரு காரியத்திலும் சின்ன சின்ன காரியங்களிலும் நம்மை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலநிறுத்த அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கின்றார்.
எனவே ஆண்டவர் யாரை நேசிக்கிறாரோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறாரா. ஆனால் அங்கே அதாவது நாங்கள் சிட்சியை பகைக்கிறவர்களாய் நாங்கள் இருக்கக்கூடாது, தேவனை பகைக்கிறவர்களாகவும் நாங்கள் இருக்கக்கூடாது. எப்படி நாங்கள் தேவனை பகைக்கிறோமா? உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. அப்ப உலகத்தை சிநேகிக்கிறவன் தேவனுக்கு பகைஞனாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லும். எனவே இந்த பகை என்பது முதலாவது தேவனோடு இருக்கிற அந்த பிரிவினை நீங்கி இந்த ஜனங்கள் தேவனோடு உறவு வைக்க வேண்டும். தேவன் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் என்று ஒருவரை ஒருவர் பகைக்காமல் தேவ அன்பிலே நாங்கள் நிலைத்திருந்து, அதாவது அன்பு திரளான பாவங்களை மூடும் என்று சொல்லப்பட்டபடி தேவ அன்பினால் நாங்கள் நிரப்பப்படுவோம். இயேசுக்கென்று நாங்கள் சாட்சியாய் வாழுவோம். எனவே நம்முடைய குடும்பங்களிலும் நமக்குள்ளும் காணப்படுகிறது அன்பு. எனவே சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அதாவது சகிக்க முடியாது என்று நீங்கள் சொல்லவினாலே சகிக்க முடியவில்லை. ஆனால் வேதம் சொல்வது அன்பு சகலத்தையும் சகிக்கும் என்று. எனவே இன்றைக்கு ஆண்டவருடைய அன்பு நமக்குள்ளே காணப்படும் பொழுது அன்பினால் நிரப்பப்பட்டவர்களாய் நாங்கள் ஆண்டவருக்கென்று அவருடைய வரைக்கிற நாங்கள் ஆயத்தப்படுவோம். எழுந்து நின்று நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சர்வவல்லமை உள்ள தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. இருள் உன்னை சூழாதே, தேவ ஒளி உன்னை வழி நடத்தும். இருள் உன்னை சூழாதே, தேவ ஒளி உன்னை வழி நடத்தும். அழிகின்றதை நீ இழந்து விட்டாய், அழிகின்றதை நீ இழந்து விட்டாய், அழியாததொன்றை அடைந்து விட்டாய். தேவ சமூகமும் நாடி வருவாயே, தேவ சமூகமும் நாடி வருவாயே. நேசரென்றும் என்னோடு இருப்பார், நம்பாமல் இருப்பேனோ, நம்பாமல் இருப்பேனோ. அன்பான இயேசு, அன்பான இயேசு என்னை தொட்டாரே, நம்பாமல் இருப்பேனோ, நம்பாமல் இருப்பேனோ. கடலும் கலங்கி தெளிந்திடலாம், மனக்கவலைகள் ஒரு நாள் மறைந்திடலாம். கடலும் கலங்கி தெளிந்திடலாம், மனக்கவலைகள் ஒரு நாள் மறைந்திடலாம். வீணத்தில் என்பலன் விளங்கும், உன்பல வீணத்தில் என்பலன் விளங்கும். என் கிருபை உனக்கு போதுமட்டும், நான் உன்னை அழைக்கும் இயேசுவல்லோ, நான் உன்னை அழைக்கும் இயேசுவல்லோ. உயிரோடு இருக்கும் என் இயேசுவை நான் நம்பாமல் இருப்பேனோ, நான் நம்பாமல் இருப்பேனோ. அன்பான இயேசு, அன்பான இயேசு என்னை தொட்டாரே, நம்பாமல் இருப்பேனோ, நான் நம்பாமல் இருப்பேனோ. அல்லேலூயா. அன்பான இயேசு எங்களை தொட்டபடியாலே நாங்கள் இன்றைக்கு ஆண்டவர் மூலமாய் ரட்சிக்கப்பட்டு எங்களுடைய பழைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் தேவ அந்த அன்பான இயேசு நம்முடைய அன்பை எங்களுக்குள்ளே வைத்திருக்கிறபடினாலே பகைக்கு பதிலாக தேவன் நமக்குள்ளே அவருடைய அன்பை ஊற்றி இருக்கிறபடினாலே நாங்கள் அன்புதான் சகலத்தையும் அங்கே தாங்கும் என்று சொல்லப்பட்டபடினால் தேவ அன்பு நம்முடைய இதயத்தில் இன்னும் அதிகமாய் ஆண்டவர்களை தொற்றிருக்கிறார். அவருடைய அன்பினால் நிரப்பி இருக்கிறார். அவர் நமக்குள்ளே வாழ்கிறார். எனவே இன்னும் அதிகமாய் அவருடைய அன்பிலே நாங்கள் பெறுகிறவர்களாக, இன்னும் அவருக்கு நாங்கள் கனி கொடுக்கிறவர்களாக, அன்பு, சந்தோஷம், சமாதானம், தயவு, நட்புணம், விசுவாசம்
சாந்தமிச்சு அடக்க நமக்குள்ளே உருவாகத்தக்கனையால் ஆவியானவர் கிரியைகளை நடப்பிக்கும்படியாக ஆண்டவருக்கு உடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அவருடைய வரைக்கு நாங்கள் ஆயத்தப்படுவோம். ஆவியானவர் நம்மை வழிநடத்துவாராக. தேவனே, இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி இன்னுமாய் ஆண்டவருடைய அன்பினால் நிறைத்து கர்த்தாவே உடைய வரைக்கு ஆயத்தப்படுத்தும்படியாய் இயேசு நாமத்திலே ஜெபம் பண்ணுகிறோம் ஜீவனுடைய நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நாங்கள் ஆராதிப்போம். இயேசு நமக்கு வேண்டும், அவர் அன்பு நமக்கு வேண்டும், எவரையும் ஏற்றுக்கொள்ளும் தெய்வம் நமக்கு வேண்டும். இயேசு நமக்கு வேண்டும், அவர் அன்பு நமக்கு வேண்டும், எவரையும் ஏற்றுக்கொள்ளும் தெய்வம் நமக்கு வேண்டும். மன்னிக்கும் மனப்பான்மை வளர வேண்டும், சமரச சிந்தை வேண்டும், மன்னிப்பு கேட்கும் மனமும் வேண்டும், மனத்தாண்மை வளர வேண்டும். மன்னிக்கும் மனப்பான்மை வளர வேண்டும், சமரச சிந்தை வேண்டும், மன்னிப்பு கேட்கும் மனமும் வேண்டும், மனத்தாண்மை வளர வேண்டும். அன்பின் எல்லை சிலுவையிலே காட்டிய இயேசு அதற்கு வேண்டும். அன்பின் எல்லை சிலுவையிலே காட்டிய இயேசு அதற்கு வேண்டும். இயேசு நமக்கு வேண்டும், அவர் அன்பு நமக்கு வேண்டும், எவரையும் ஏற்றுக்கொள்ளும் தெய்வம் நமக்கு வேண்டும். பிரிந்து வாழ்பவர்கள் இணைய வேண்டும், ஒற்றுமை மலர வேண்டும், குடும்பத்தில் பிளவுகள் ஒழிய வேண்டும், ஒரு மனம் வளர வேண்டும். பிரிந்து வாழ்பவர்கள் இணைய வேண்டும், ஒற்றுமை வளர வேண்டும், குடும்பத்தில் பிளவுகள் ஒழிய வேண்டும், ஒரு மனம் வளர வேண்டும். அன்பின் எல்லை சிலுவையிலே காட்டிய இயேசு அதற்கு வேண்டும். அன்பின் எல்லை சிலுவையிலே காட்டிய இயேசு அதற்கு வேண்டும். இயேசு நமக்கு வேண்டும், அவர் அன்பு நமக்கு வேண்டும், எவரையும் ஏற்றுக்கொள்ளும் தெய்வம் நமக்கு வேண்டும். நீதியும் நேர்மையும் வளர வேண்டும், தூய வாழ்வு வேண்டும், பிறர் செய்த உதவிகள் நினைக்க வேண்டும், நன்றியுடன் வாழ வேண்டும். நீதியும் நேர்மையும் வளர வேண்டும், தூய வாழ்வு வேண்டும், பிறர் செய்த உதவிகள் நினைக்க வேண்டும், நன்றியுடன் வாழ வேண்டும். அன்பின் எல்லை சிலுவையிலே காட்டிய இயேசு அதற்கு வேண்டும். அன்பின் எல்லை சிலுவையிலே காட்டிய இயேசு அதற்கு வேண்டும். இயேசு நமக்கு வேண்டும், அவர் அன்பு நமக்கு வேண்டும், எவரையும் ஏற்றுக்கொள்ளும் தெய்வம் நமக்கு வேண்டும். இயேசு நமக்கு வேண்டும், அவர் அன்பு நமக்கு வேண்டும், எவரையும் ஏற்றுக்கொள்ளும் தெய்வம் நமக்கு வேண்டும், எவரையும் ஏற்றுக்கொள்ளும் தெய்வம் நமக்கு வேண்டும்.
பகையை சிலுவையிலே இயேசு உடைத்தார். இந்த நாட்களில் பகை விரோதங்களை ஒடுக்கும் என்று சொல்லி பார்த்தோம். ஆகவே இயேசு நமக்கு வேண்டும், அவருடைய அன்பு நமக்கு வேண்டும். அவருடைய அன்பு நமக்குள் இருக்கும் பொழுது அந்த அன்பு ஏன் கிறிஸ்தவர்களுக்கும் கூட பகை உணர்வு வருது, ஏன் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு கூட பொறாமை வருது, எரிச்சல் வருகிறது, அப்படியாக ஏன் வருகிறது என்று சொன்னால் இயேசு நமக்குள் உருவாக நாங்கள் இடம் கொடுக்கவில்லை. இயேசு மரியாளின் வயிற்றிலே வந்த பொழுது மரியாள் ஒப்பு கொடுத்து விட, நான் ஆண்டவருக்கு அடிமை என்பதை ஒப்பு கொடுத்து விட, இயேசு நமக்குள்ளே பிறக்க வளர நாங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவர் துணையோடு நாங்கள் வாழ்க்கை ஓடும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது பலனடைவோம். ஆகவே இந்த நாட்களிலே பகவை உணர்வை விட்டு தேவ சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். ஒப்பு கொடுத்தவர்களாக இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல போகிறோம். அவர் வழி நடத்துகிற தேவன். அல்லேலூயா. தேற்றி வழி நடத்தும் ஆவியானவரே, தெய்வீக சுகமளிக்கும் ஆவியானவரே, தேற்றி வழி நடத்தும் ஆவியானவரே, தெய்வீக சுகமளிக்கும் ஆவியானவரே, என்னை உயிர்ப்பிக்கும் ஆவியானவரே, என்னை உருமாற்றும் ஆவியானவரே, என்னை உயிர்ப்பிக்கும் ஆவியானவரே, என்னை உருமாற்றும் ஆவியானவரே, 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 வழி நடத்தும் ஆவியானவரே, தெய்வீக சுகமளிக்கும் ஆவியானவரே, என்னை உயிர்ப்பிக்கும் ஆவியானவரே, என்னை உருமாற்றும் ஆவியானவரே, என்னை உயிர்ப்பிக்கும் ஆவியானவரே, என்னை உருமாற்றும் ஆவியானவரே, ஆவியானவரே, அல்லேலூயா, ஆவியானவரே, 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 மராவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக்கினவா, மண்ணான என்னையுமே மகிமையினால் மூடுமையா, மராவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக்கினவா, மண்ணான என்னையுமே மகிமையினால் மூடுமையா, ஆவியை பொழியுமையா, அபிஷேகம் வேண்டுமையா, ஆவியை பொழியுமையா, அபிஷேகம் வேண்டுமையா, அன்றாட வல்லமையை எனக்கு தாருமையா, அன்றாட வல்லமையை எனக்கு தாருமையா, ஆவியானவரே, 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 பண்பட்ட நிலம் போல எந்த நிலை மாற்றும் பாவ கற்களெல்லாம் உருக்கி உருமாற்றும், பண்பட்ட நிலம் போல எந்த நிலை மாற்றும் பாவ கற்களெல்லாம் உருக்கி உருமாற்றும், முட்கள் அகற்றிடுமே மூடும் பள்ளமையா, முட்கள் அகற்றிடுமே மூடும் பள்ளமையா, பற்றி எரிகின்ற சுடராயினை மாற்றும், பற்றி எரிகின்ற சுடராயினை மாற்றும், ஆவியானவரே, அல்லேலூயா, ஆவியானவரே, 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 உம்முள்ள மகிழனோ என்னுள்ள மாற்றிடுமே, எந்த வார்த்தையிலே உம்
உள்ள மகிழனுமே உம்முள்ள மகிழனோ என்னுள்ள மாற்றிடுமே எந்த வார்த்தையிலே உம்முள்ள மகிழனுமே நல்வழி சாயணுமே நாடும் வளரணுமே நல்வழி சாயணுமே நாடும் வளரணுமே நன்மையை பற்றிக் கொள்ளும் மகனாய் மாறணுமே நன்மையை பற்றிக் கொள்ளும் மகனாய் மாறணுமே ஆவியானவரே 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 ஏற்றி வழி நடத்தும் ஆவியானவரே தெய்வீக சுகமளிக்கும் ஆவியானவரே என்னை உயிர்ப்பிக்கும் ஆவியானவரே என்னை உருமாற்றும் ஆவியானவரே என்னை உயிர்ப்பிக்கும் ஆவியானவரே என்னை உருமாற்றும் ஆவியானவரே 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 உம்முள்ள மகிழனும் என்னுள்ள மாற்றிடுமே எந்த வார்த்தையிலே உம்முள்ளம் மகிழனுமே நல்வழி சாயணுமே நாடும் வளரணுமே நல்வழி சாயணுமே நாடும் வளரணுமே நன்மை பற்றிக் கொள்ளும் மகனாய் மாறணுமே நன்மை பற்றிக் கொள்ளும் மகளாய் மாறணும் அப்படியாக தேவனும் ஒப்பு கொடுத்து ஆவியானவர் எனக்குள்ளே கிரியை செய்ய நான் இடம் கொடுக்கிறேன்னு சொல்லி யாரெல்லாம் இந்த நாளில் ஒப்பு கொடுக்கிறீர்களோ கர்த்தர் உங்களை வழிநடத்துவார். ஹல்லேலூயா. அவர்களுடைய வாயின் வார்த்தைகளும் இதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாய் இருக்கும்படியாக சங்கீதக்காரன் சொல்வதோடு எங்கள் வாயின் வார்த்தைகள் இதயத்தின் தியானம் சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு தேவன் நல்லவராய் இருக்கிறார். ஆவே தேவனை சுத்த இதயத்தை எனக்குள்ளே தாரும். நிலைவரமான ஆவியை தாங்கும்படி செய்யும் என்று நாம் கேட்கும் பொழுது தேவன் நிலைவரமான ஆவியை நமக்குள்ளே தருகிறதவனாய் இருக்கிறார். ஆகவே ஆவியானவரே எங்களோடு நீங்கள் இருக்கிற தேவன் என்று சொல்லி நாங்கள் அவரை வரவேற்றுக் கொண்டு அவருடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆகவே பகை விரோதங்களை எழுப்பும் என்று நாங்கள் பார்த்தோம். ஆகவே இந்த பகைமை அந்த இது காரியங்களை விட்டு தேவ சமூகத்தினுடைய வருகைக்கு காத்திருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை நிறுதியாக துதித்து நாங்கள் ஜெபிக்க போவோம். நன்றி சொல்லி துதிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, ஒப்பு கொடுத்ததோடு நான் இடத்தை விட்டு கடந்து செல்ல போகிறேன். நன்றி இயேசுவே. உமக்கு நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகிமையின் தேவனே, மாறாத கிருபையுள்ள தேவனே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிகளுக்கு பாத்திரரே, தேவாதி தேவனே, ஹalleluya. சதனமாக நெறிந்த நாணலை முடியாமலும் மங்கீரியின் திரியை அணையாமல் இருக்கிற தேவனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓரி மல சந்தல கரப சதல பாபா 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 ஓரா பாபா பாபா தெய்வீக சோமனைக்கும் ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறபடினால இயேசுவின் நாமத்தினால பலவீனங்களோடு இருக்கிறவர்களை பலனை கொடுக்க வேண்டுமாக. எல்லா விதமான பலவீனம் இயேசுவின் நாமத்தினால நீங்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். வழிநடத்தல் உண்டாகட்டும் ஆண்டவரே. கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவான நன்மை ஆசீர்வாதம் ஆண்டவரே. உடல் சோர்வு வசதிகள் எல்லாவற்றையும் நீக்கி புதிய பலனை கட்டிடமாய் ஜெபிக்கிறோம். உடைய கருத்தில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளும் சிறியவர் பெரியவரை தேவனே கூட வழி நடத்துவேன். ஆசீர்வதிங்க. போக்கிலும் கருத்திலும் கூட இருங்க. உங்களுடைய சமூகத்திலே பேரின்ப ஆனந்தம் உண்டு சொல்லி உற்சாக மனதோடு ஆண்டவரே இந்த நாட்கள்ல இருக்கிற விஷயம் உங்களுடைய கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்படுத்த வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சகல உபகாரங்களை பரவாயில்லை. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய இடைவிடாத அன்பும்
பரிசுத்த ஆவியான அன்பின் ஐக்கியமும் நம் மனங்களோடும் கூட இருப்பதாக. ஆமென் ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.